அன்பான கடகராசி நேயர்களே, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியில் பேரும் புகழும் பெற போறீங்க கடகராசிக்காரங்க. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதாவது என்றைக்குமே பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும்னா நல்ல வார்த்தைங்க நிறைய கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தையை நிறைய கேட்கணும். அதில் ஒரு வார்த்தை பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று பழிச்சிருச்சுன்னா அடுத்ததும் பழிக்கும், அடுத்தது பழிச்சா அதுக்கு அடுத்ததும் பழிக்கும். ஆனால் மனசு என்ன பண்ணும்? என்றைக்குமே பாருங்களேன், இந்த அன்பு செலுத்துகிறவன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. இந்த காதல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். நமக்கெல்லாம் அந்த அடல்ட் ஏஜில் உருவாகும், டீனேஜ். அதாவது அப்பா அம்மாவை விட காதலி ரொம்ப நமக்கு முக்கியத்துவமாக தெரிவாங்க. சந்தோஷமாக பெரியவங்களாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அப்பா அம்மா கண்டிஷனாக பேசுவாங்க. அங்கே அன்பு வர்றதுனால கொஞ்சம் பாசமாக பொறுமையாக பேசுவாங்க. அதாவது இரக்கமாக பேசுவாங்க. இந்த இரக்க குணம் தான் வாழ்க்கையில் பல இடங்களை நம்மளை முடிவு எடுக்க முடியாமல் திணற வைக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம், நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இரக்க குணத்தால் பல சிரமத்தை பெற்ற கடகத்துக்கு புத்திசாலித்தனமாக நல்ல முடிவை எடுத்து, இது உலகம், இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், இவங்களெல்லாம் இனிமேல் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கடந்த 5 வருஷமாக பட்ட பாடு இனிமேல் ஜென்மாவுக்கும் படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன் கைக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இந்த சனி பெயர்ச்சி. ரொம்ப பெஸ்ட்டு சனி பெயர்ச்சி. உங்களை பாராட்டுற அளவுக்கு நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி. ஆமாம், இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்க போகிறாரு? ஃபஸ்ட்டு, அஷ்டமத்தில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க. கஷ்டப்பட்டல, 7ல் கஷ்டப்பட்டல, 8லேயும் கஷ்டப்பட்டல, 9ஆம் இடத்துல நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சனி நல்ல குட் நியூஸ் கொடுக்க போகிறாரு. அது மொதல் விஷயம். கையை ஊனி எழுந்திருக்க முடியாத மனிதனை கூட தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை கொடுப்பார். அப்படின்னா என்ன? யாரோ ஒருத்தர் நம்மளை லிஃப்ட் வச்சு தூக்கி விடுவாங்க. எல்லா நேரமும் நம்ம கையை ஊனி ஏஞ்சிட முடியாது. இன்னொருத்தரோட பலத்தை தேடி இருப்போம், இன்னொருத்தரெலாம் இல்லைன்னு நினச்சிருப்போம். யாராச்சும் நமக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை வாட்டி தவிச்சிருப்போம், யாராச்சும் உதவி பண்ணாங்களா? கமெண்ட்டில் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கடவுள் உதவி பண்ண போகிறாரு, இந்த உலகத்துக்கு உங்களை காட்ட போகிறார். அதுதான் 9ஆம் இடம். அதில் ரொம்ப சூட்சமும் என்னென்னா, 9th பிளேஸ் சௌபாகியம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. இப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று தான். எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைக்கணும். எல்லாமே நான் வச்ச அன்பு உண்மை, நீ வச்ச அன்பு உண்மை, அவங்க வச்ச அன்பு உண்மை, நான் ஆசைப்படுறது உண்மை, நான் போகிற ரூட்டு உண்மை, நான் போகிறது என் தகுதிக்கான வேலைக்கு போகிறேன், என் தகுதியை உயர்த்துக்க போகிறேன், நான் கோடீஸ்வரனாக ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய மில்லியனராக ஆக போகிறேன், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்க போகிறேன். இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவ், நமக்கெல்லாம் ஏற்ற விஷயம். இது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும். அந்தந்த பருவம், அந்தந்த காலம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அது எல்லாம் விலக போகுது. பட்ட அவமானங்களும் விலக போகுது. நம்ம துச்சமாக நினச்சவங்க எல்லாம் கையெழுத்து கும்பிட போகிறாங்க. கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் ஒரு ஜோதி வழுக்கு மாதிரி தெரியும் ரவுண்டாக. அது மாதிரி உங்களை பிரகாசப்படுத்துவதற்கு இறைவனே உங்களுக்கு பெரிய ஜோதியை உண்டாக்குறார். நல்ல வாய்ப்பு குழந்தைங்களா, பயன்படுத்திக்கங்க. இது மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமேல் எப்போ வரும்னே தெரியாது. இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான். முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பான். சுப்பிரமணியனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். வேல்மாறல் அப்படின்ற பாடலை படிங்க, இல்லைனா யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. 9ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறார். உங்களை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வழிவகுக்க போகிறார். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரித்திரம் படிப்பீங்க. ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பல இடங்களில் தடுமாறி இருப்பீங்க. இப்போ உங்கள் மன திடமும் அதிகரிக்க போகுது. நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டீங்க சொன்னவங்க எல்லாம் வாய் அடைச்சி போய் நிற்பாங்க. அப்போ வசந்த காலம், உயர்ந்த காலம், குடும்பத்தில் ஒரு வளம் வரக்கூடிய நேரம் இது. ஒரு சின்ன விஷயம் சார், ஒரு ஞான பழம், அந்த பழத்துக்கு முருகன் உலகத்துக்கே சுற்றி வந்தான். அப்பேற்பட்ட கோவக்காரன். அவர்கிட்ட ஒரு போட்டின்னு வந்துட்டால் ஜெயிக்காமல் விட மாட்டார். ஆனால் குறுக்க வழியில் இந்த பிள்ளையார் ஜெயிச்சு போட்டார். அது அவருக்கு பிடிக்கல. பழத்தை கேட்டிருந்தா பிள்ளையார்கிட்டே கொடுத்துருப்பாங்க முருகன், அப்பேற்பட்ட ஆள். ஆனால் குறுக்க வழியில் ஜெயிச்சிட்டாரே அப்படின்ற வருத்தத்தில் இது பிள்ளையாருக்கு உணர வைக்கணும், உலகத்துக்கு உணர வைக்கணும் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார். உங்களுக்கு முருகன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை விநாயக பெருமானை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை சமாளிக்கணும்னா ஔவையார் பாடினா மட்டும்தான். தமிழ் மொழி மட்டும் இல்லைன்னா முருகத்தோட கோவத்தை குறைச்சிருக்க முடியுமா? அழகன் தமிழன் தமிழ் மொழியில் குறைச்சான். தமிழ் மொழி சொல்ல சொல்ல முருகனும் மனம் தவிழ்ந்தான். அதனால தான் இன்றைக்கும் சரி, தமிழர்கள் என்றைக்கு எங்கே போனாலும் வாழ முடியும், தமிழர்கள் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா கொள்கையில் சரியாக கொண்டவர்கள், அந்த கொள்கையில் அர்த்தம் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட முருகன் எப்படி தமிழுக்காக தன்னுடைய மனதை இறக்கிக்கிட்டான். ஆனால் தன்னுடைய கொள்கையும் கொண்டான்.
இதே தான் கடகம். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. முருகன் உங்களுக்கு அருள் புரிவான். அந்த முருகனுடைய அருளால் இந்த 9ஆம் வீட்டில் சனி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய சிறப்பு அம்சத்தை கொடுக்க போகுது. இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, உலக அளவில் உங்களை உயர்த்த போகிறாரு. உலக அளவில் உயர்த்தும் போது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் பிரகாசம் அடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸில் ஏற்பட்ட நட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, உங்கள் ஸ்கெட்சு தப்பாகாது. நீங்கள் ஏதாச்சும் கரெக்டாக ரூட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க, படிக்கிற பிள்ளைங்க, ஐடியில் இருக்கக்கூடியவங்க, இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு டைம் இந்த டைம். உங்களுடைய நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறாரு பகவான். சனி கொடுக்க யார் தடுப்பார்? உலக புகழ் பெற போகிறீங்க. உங்களுடைய தரம் தெரிய போகுது. கடந்த 5 வருஷம் படாத கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. மனப்பக்குவத்தோடு இப்போ வந்திருக்கீங்க. பல சோதனைகளை கடந்து வந்திருக்கீங்க. இது எல்லாம் சாதனை படைப்பதற்காக. பிள்ளைகளா, இது ஒரு நல்ல நேரம், தெய்வ பலம் நேரம். இந்த கடகராசியை பொறுத்தவரை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல மைண்டு வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இப்படி தான் வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஏதோ வண்டி வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. கடகத்துக்கு அந்த எண்ணமே வராது. ஒரு கார் வாங்கினாலும் 2 வீலர் வாங்கினாலும் இப்படி தான். அது ₹1 கூட போனாலும் பரவாயில்ல. அதனால தான் கடகராசிக்காரங்க பர்ச்சேசிங்க்கு போகவே கூடாது. பேங்க் பேலன்ஸ் காலி ஆகிடும், பர்ஸும் காலி ஆகிடும். இது உண்மை. கடகராசிக்காரங்க அள்ளி கொடுக்கறதுலையும் வல்லமை பெற்றவங்க. ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் அது தரமான பொருளாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த நல்ல மனசுக்கு நிறைய நல்லது நடக்கணும்ல, அந்த நேரம் தான் இது. பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். பணம் டபுள் ஆகும். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டிங்கன்னா அதுலேயும் சூப்பராக வருவீங்க. அதனால் இது எல்லாமே பக்கா நேரம், ஃபஸ்ட் கிளாஸ் நேரம். சரியான பிளான் போடுங்க. நீங்கள் கோவப்பட்டால் கூட அழகு தான். நீங்கள் ஒரு விஷயத்தில் குறை சொன்னால் கூட அதில் உண்மை இருக்கும். அப்போ இது எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கடகத்திற்கு கலக்கம் இல்லாத நேரம். உலகத்தை ஒரு கலக்கக்கூடிய நேரம். கலக்குங்க. அதே மாதிரி இந்த வாகனத்தில் செல்லும்போது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஏதாச்சும் இருக்கட்டும், பஸ்ஸில் ஓடி போய் ஏறாதீங்க, ட்ரெயினில் ஓடி போய் ஏறாதீங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்ததுன்னா அதை தொடாதீங்க. கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து போங்க. தடைப்பட்ட காரியத்தை தொடரக்கூடாது கடகராசிக்காரர்கள். தடைப்பட்ட காரியம் அது ஒன்று முடிஞ்சால் ஒன்று முடிஞ்சது தான். கவனமாக இருங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.